சாமிக்கு பத்தி முத்திருச்சு. சித்தப்பா சாணக்கியா, சித்தப்பாவை பாரு. நமக்கு முன்னாடி குளிச்சு சுத்தமா காவி வேஷ்டி கட்டிக்கிட்டு திருநீர் பூசிக்கிட்டு எவ்வளவு அமைதியா உட்கார்ந்துருக்காரு பாரு. ஆமா ஆமா, ரொம்ப அமைதி. அவரு சித்தப்பாவா அடைஞ்சதுக்கு நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். காவி வேட்டியை கட்டிக்கிட்டு என்னமா பித்தலாட்டம் பண்றான். இவன் கெட்ட கெட்டுக்கு ஆசிரமம் ஒண்ணுதான் திறக்கல, விட்டா அதையும் திறந்துருவான். சித்தப்பா சித்தப்பா, எவ்வளவு நேரம் ஆச்சு, நீங்க இன்னும் கோயிலுக்கு போல? போய் அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, போங்க. என்ன அக்கறை, என்ன அக்கறை. அப்பாவை வெள்ளிக்கிழமை அதுவுமா கோயிலுக்கு போய் அம்மனை தரிசிச்சுட்டு வான்னு சொல்றியம்மா. உனக்கு இருக்கிற அக்கறை வேற யாருக்குமா இருக்கும்? போறம்மா. அம்மா, ஐயா கோயிலுக்கு போக முடியாது. ஏன்? 3 நாளைக்கு வெள்ளை அடிச்சாங்களா, கதவை இழுத்து மூடிட்டாங்க. என்ன நான் சொல்றது புரியுதா? மடப்பைய, நான் எந்த அம்மனை தரிசிக்க போறேன்னு தெரியாம உளறானே. அம்மா சித்தப்பா, நான் கருமாரி அம்மனை தரிசிக்கலனாலும் 3வது தெருவில் இருக்கிற 30 தரிசனம் பண்ணிட்டு வர்றேம்மா. தாயி, 3வது தெருவுல 30 கோயிலா? நீ எந்த கோயிலுக்கு போறவன்னு எனக்கு தெரியாது. சாமி ட்ரெஸ் போட்டாலும் போட்டேன், நாய்கள்லாம் என்ன கடிச்சு தொடுத்துதப்பா. ஐயோ 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 ஐயோ. என்னடி இங்க ஒரே போக, நாலங்காத்தாலே அடுப்ப பத்த வச்சிட்டியா? ஏய், என்னது அது கையில? என்னது அது கையில மறைக்கிற? காட்டு காட்டு. சிகரெட்டா? சிகரெட் தானே. ஏண்டி இந்த 2002ல பொம்பளைங்க தம் அடிக்கிறது தண்ணி அடிக்கிறது தப்பே இல்லடி, நோக்கே. ஆனா புருஷனை விளக்கு மாத்தாலையும் செருப்பாலையும் தான் அடிக்க கூடாது. என்ன டல்லாகிற? வாய் அப்படி சைனீஸ் ரெஸ்டாரண்ட் வரைக்கும் போயிட்டு வருவோம். நான் வெளியில வரக்கூடாது. ஏன் வரக்கூடாது? நான் 3 நாளைக்கு வெளியில வரவே கூடாது. அது நான் 3 நாளைக்கு எவனா கான்ட்ராக்ட் போட்டானா? ஐயோ கருமம், இதான் எப்படி சொல்றது? வாங்க இங்க. அவ்வளவுதான விஷயம். அவன் விஸ்பரும் கேர்ஃப்ரீயும் போட்டுக்கிட்டு ஆபீஸுக்கு ஸ்கூலுக்கும் போய்கிட்டு இருக்கான். நீ இன்னும் கண்டிபியூட்டாவே இருக்கியே. அது இருக்கட்டும், இந்த மாதிரி நேரத்துல நீங்க காவி ட்ரெஸ் போட்டுட்டு வீட்டுக்கு வரக்கூடாதுங்க. ஓஹோ, நீ அத சொல்றியா? இது சாமியா ட்ரெஸ் இல்லடி, இப்பெல்லாம் இது சல்லாப ட்ரெஸ். இது பக்தி ட்ரெஸ் இல்ல, இப்பெல்லாம் இது பலான ட்ரெஸ். இத போட்டுக்கிட்டு சும்மா பெட்ரூம் உள்ள நோஞ்சினா உங்களுக்கு மூடு வந்துரும். வரும். முதல்ல இடத்த காலி பண்ணுங்க, போங்க. போங்கன்றல. இவன் என்னடான்னா 3 நாளைக்கு வீட்டுக்கு வரக்கூடாதுங்கிறான். அவன் என்னடான்னா 3 நாளைக்கு கோயிலுக்கு போக கூடாதுங்கிறான். எங்கேயோ இடிக்குது. சக்கரவர்த்தி, something wrong. Hi. Who are you? பிரியா. என்ன பண்றீங்க? தெரியல, கட்டி பிடிச்சிட்டு இருக்கேன். இது பாரு, நான் ஏற்கனவே ரொம்ப டென்ஷன்ல இருக்கேன். நீயும் சேர்ந்து என்ன டென்ஷன் ஏத்தாத ப்ளீஸ். ஏய், நீ கை வச்சிருக்கிற இடமே சரியில்லையா? கொஞ்சம் கை எடு. முடியாது. முடியாது? முடியாது. காலங்காலத்துல நீ அப்படி டென்ஷன் பண்ற? மிலிட்டரிக்காரர் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆகலாமா? மிலிட்டரிக்காரன் இதுக்கெல்லாம் டென்ஷன் ஆக மாட்டான். துப்பாக்கி எடுத்து சுட்டு தள்ளிடுவான். சொன்னா கேளு, நீ போ. முடியாது. ஒன்னா கேளுன்றல. இப்ப உனக்கு என்ன வேணும் சொல்லு. கிஸ். கிஸ்ஸா? கீழ அம்மா வச்சுக்கிட்டு மொட்டை மாடியில கிஸ்ஸா? என்ன பொம்பளைங்க சேர்ந்து யூடியூப் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க? நீ முதல்ல கிளம்பு. இது மாதிரி பிரியா சொன்னா கேளு. தலைக்கு மேல கரலா கட்ட இருக்கு, மண்டல விழுந்தா காலி. என்னடா இங்க கலாட்டா? தண்டால் எடுக்கறமா. ஏய், என் புள்ள எக்ஸர்சைஸ் பண்ற இடத்துல உனக்கு என்னடி வேலை? அது வந்து அத்தை, அது வந்து இது வந்து முன்ன எல்லாம் பொண்ணுங்களை பசங்க கிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியதா இருந்தது.
இப்போ என் புள்ளைய உங்ககிட்ட இருந்து காப்பாத்த வேண்டியதா இருக்கே. ஏய், என்னடா இது? எனக்கு தெரியாது. என் வீட்டு அடுப்புல வேலை செய்யற நாய் நீ ஏன் செட்டப்பையே செட்டப் பண்ண பாக்குறியா? டேய், இன்னைக்கு உன் சீட்டு கிழிஞ்சுதுடா. சாணக்கியா. ஓ சித்தப்பா, என்னம்மா? ரொம்ப பசிக்குது சித்தப்பா. ம். சாணக்கியா, அம்மா சீக்கிரம் வா. அம்மா பசிக்குது. அதுக்குதா இருங்க இருங்க. இந்தாங்க. என்ன சாணக்கியா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? இவ்வளவு உப்பு காரம் போட்டு சமைச்சிருக்கே, இது சாப்பிட்டா உடம்பு என்ன ஆகும்? இல்லம்மா நான் சரியாத்தான் வச்சேன். டேய், உனக்கு தான் சுடு சொரணை கிடையாது, எங்களுக்கு கிடையாதுன்னு நினைச்சிட்டியா? அம்மா, இவனுக்கு பணத்தை கொடுத்து செட்டில்மெண்ட் பண்ணி அனுப்புமா. நல்ல சமையல்காரியா வச்சுக்கலாம். முதலாளி வகுத்துல அடிக்காதீங்க. ஆமா, ஒரு ஜான் இருந்தா தானே அது வயிறு. உனக்கு இருக்கிறது 10 ஜான், அது பீப்பாடா. முதலாளி என்ன வேணாலும் திட்டுங்க, நான் இந்த வீட்டுல உப்பு தின்னு வளர்ந்த நாயி. டேய், நாய் என்னைக்கு நான் உப்பு தின்னு இருக்கு? அது எலும்பத்தாடா கிடைக்கும். டேய், அனாவசியமா நாயை உன்னையும் கம்பேர் பண்ணி நாயை கேவலப்படுத்தாத சொல்லிட்டேன். சித்தப்பா கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? பாவம், அவர் எத்தனை வருஷமா நம்ம வீட்டுல வேலை செய்யறாரு, அவரை போய் இப்படி திட்டுறீங்களே. சாணக்கியா, எனக்கு பசிக்குது, வேற சாப்பாடு ரெடி பண்ணிட்டு எனக்கு கூப்பிடு. சரிம்மா சரிம்மா. அம்மா நீங்க மட்டும் நல்லா இருக்கணும். அப்ப என்ன நாசமா போனோன்றியா? அது எனக்கு தெரியாது. டேய், இன்னைக்கு நீ தப்பிச்சிட்ட. அடுத்த வெடி எப்ப வேணும்னாலும் வெடிக்கலாம். தயாரா இரு சொல்லிட்டேன். டாடி சக்கரவர்த்தி, இதெல்லாம் உன் வேலை தானே. எனக்கு நீ வெடி வைக்க போறியா? உனக்கு பாமே வச்சிருக்கேன். மேடம், மேடம், ஃபிகர் டக்கராகுது. கவனிப்போம். யார் நீங்க? மிஸ் அஸ்வினி வீடு இதானே? ஆமா, நீங்க? விஜி, விஜின்னு சொல்லுங்க, அவங்களுக்கே தெரியும். நான் அஸ்வினியோட நம்ம அஸ்வினியோட சித்தப்பான்னு சொல்லி நம்ம இமேஜ நாமளே குறைச்சுக்கணுமா? வேணாம் தெய்வமே. நான் அஸ்வினியோட பிரதர். என்னது பிரதரா? ஆமாங்க, நிஜமாவே நான் அஸ்வினியோட பிரதர் தான். சித்தப்பா, யாரு இவங்க? மேடம், எனக்கு தெரியல உங்களுக்கு. நீங்களா? நேத்து மார்க்கெட்ல பார்த்ததுக்கும் இன்னைக்கு பாக்குறதுக்கும் அடையாளமே தெரியல. சித்தப்பா, இவங்க அமெரிக்கா, லண்டன், சிங்கப்பூர், மலேசியா, தாய்லாந்து, இது பல பல நாடுகள்ல கோபால் பால் பிடி வித்தாங்களா? இல்ல சித்தப்பா, சமையல் வேலை பார்த்துட்டு இருந்தாங்க. சமையல் எக்ஸ்பர்ட். சாணக்கியா வந்தவன கொஞ்சம் கிச்சனை காட்ட சொல்லுங்க. அப்புறம் செக் சைன் பண்ணி வச்சிருக்கேன், மறக்காம டெலிபோன் பில் கட்டிடுங்க. கட்டிடுறேம்மா நானு. ஏண்டி, எதுக்குடி உனக்கு இந்த வேண்டாத வேலையெல்லாம்? ஊரை ஏமாத்தி சாமியார் வேஷம் போடுறது உனக்காகத்தானே? மாசம் சொலையா 1000 ரூபாய் வாங்குறல்ல? ஆமா, பெரிய 1000 ரூபாய் பிஸ்கோத் 1000 ரூபாய். நீ குடுக்குற 1000 ரூபாய் 4 புல்லு வாங்குறதுக்கே பத்த மாட்டேங்குது. அஸ்வினி மேடம் மாசம் 4000 ரூபாய் சம்பளம் தரேன்னு சொல்லிருக்காங்க. ஏண்டி, காசிமேட்ல கஞ்சா வித்த நாய் உனக்கு 4000 ரூபாய் கேக்குதா? இப்போ உன் வேஷத்தை கலைக்கிறது. சும்மா மிரட்டாதீங்க, குழந்தை பயந்துற போகுது. குழந்தையா இது? வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை அம்மனை பார்க்க போறீங்களோ? இப்ப அம்மனே இங்க வந்துருச்சு, என்ன செய்ய போறீங்க? எப்படியோ நான் போட்ட திட்டம் சக்சஸ் ஆயிடுச்சு. வா போகலாம் கண்ணு. டேய், எங்கடா கூட்டு போற? கட்டணும்ல. அடி பாதுகாமிக்க நீ போடா. கரண்டி புடிச்ச நாய் கண்ணிங்க ஆயிட்டான். எல்லாமே ராக ஒரு கட்டாவது. ஏய் நிறுத்துங்க, வெளியே சாப்பிடலாம். வாங்க சார் வாங்க. இளநீக்காரரே, 2 இளநீ வெட்டுங்க. என்னது 2 இளநியா? நீங்க 2 பேரும் லவ்வர்ஸ் தானே சார்? ஆமா, ஒரு இளநீ வாங்கி ஒரு ஸ்ட்ரா போட்டு 2 பேரும் மாத்தி மாத்தி குடிச்சீங்கன்னா அந்த கிக்கே வேற சார். சாப்பிடுங்க சார். லேடிஸ் ஃபர்ஸ்ட். இல்ல, ஜென்ஸ் ஃபர்ஸ்ட். ஃபர்ஸ்ட் நீதான். இதுவும் பத்தலன்னா
இன்னொரு இளநீ தரேன், டபுள் ஸ்டாப் போட்டு அடிங்க. இளநீக்காரனே, உங்க மூர்த்தி சின்னதுனாலும் கீர்த்தி பெருசு. இல்லீங்களா, இன்டர்நெட் காலத்துல இன்டெலிஜென்ட்டா இருக்கிறத விட்டுட்டு இன்னசென்ட்டா இருக்கிறீங்களா, அவன் 3 ஸ்டாப் போட்டு அடிக்கிறான். 3 ஸ்டாவா? ஆமாங்க. மாதா பிதா பேபி. ஐயோ, அவ்வளவு ஃபாஸ்டா? அப்ப நாங்க தான் ஸ்லோ நினைக்கிறேன். பிரியா, நம்ம நைஸா ஓரம் கட்டுவோமா? ஏய், நீ இப்படி கிண்டல் பண்ண அப்புறம் நான் வண்டி எடுத்துட்டு ஓடிடுவேன். ஓ, உனக்கு தான் வண்டி ஓட்ட தெரியாது. வண்டி ஓட்டத்துலன்னா என்ன சார், அவங்கள முன்னாடி உட்கார வச்சு நீங்க பின்னாடி உட்காந்துக்கிட்டு அந்த இடுப்பை புடிச்சுக்கிட்டு வண்டி ஓட்டுனீங்கன்னா அவங்களும் ஓட்டின மாதிரி இருக்கும், நீங்களும் ஓட்டின மாதிரி இருக்கும். எப்படி ஐடியா? குட் ஐடியா. பிரியா, உட்காரு. ஏய். சின்ன நீங்க விஷயத்துல பெரிய Oh my God. பாரு. நீ மறுபடி நான் இனிமே உன் இடுப்பு தான் பிடிப்பேன். சும்மா இரு. ஒரு நாள் இல்ல, ஒரு மாசம் ஆனாலும் பரவாயில்ல, என் பொண்ணு நல்லாயிடுவாள்ல. ஐ எம் வெரி சாரி. நடப்பாங்க, ஆனா கன்ஃபார்மா சொல்ல முடியாது. அவங்களுக்கு ரைட்ல பலமா அடிபட்டிருக்கனாலையும் இதுவரைக்கும் உணர்ச்சியிலே வராதனாலையும் நான் அந்த ரிசல்ட் தான் வரும்னு ஃபீல் பண்றேன். எதுக்கும் ஸ்கேனிங் ரிப்போர்ட் வரட்டும், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. என்ன இங்க உட்கார்ந்திருக்காரு? சித்தப்பா, இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கோயிலுக்கு போல? அவதான் இங்க வந்துட்டாலே, இனி கோயிலுக்கு போனா என்ன, போகலனா தான் என்ன? என்ன மௌனமா இருக்கீங்க? உண்மையிலே சாமி தானே? ஏய், என் பவரை பத்தி உனக்கு தெரியாதுடா. நீர்ல மிதப்பேன், நெருப்புல நடப்பேன், கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தடா. உங்க பவரை பத்தி தெரிஞ்சுதான் உங்க சிசிய கொடியெல்லாம் பார்க்க வந்திருக்காங்க. இங்க பாருங்க, வாங்க வாங்க. மங்களம் உண்டாகட்டும், மங்களம் உண்டாகட்டும். என்னம்மா பிரச்சனை? சாமி, எனக்கு கல்யாணம் ஆகி 4 வருஷம் ஆயும் குழந்தை பாக்கியமே இல்ல சாமி. அதுக்காக ஊர்ல உள்ள ஆலமரம், அரச மரம் எல்லா மரத்தையும் சுத்தி பார்த்துட்டேன். குழந்தை பாக்கியமே இல்ல சாமி. அதுக்கு நீங்க தான் சாமி அருள் புரியணும். உன் புருஷன் யாரம்மா? இவர்தான் சாமி. மூஞ்ச பத்தி அதுக்கு டீ கடையில பண்ணு வித்தா மாதிரி. ஏண்டா பொண்டாட்டி ஏண்டா கவனிக்கிறதே இல்ல? அது இருக்கட்டும் தாயே, இனிமேல் ஆலமரத்தை அரச மரத்தை சுற்றுவதற்கு பதிலாக உன் புருஷனையே சுற்று. சரி. 4 குழந்தைக்கு தாயாவாய். சென்று வா மகளே, மங்களம் உண்டாகட்டும். சித்தப்பா, நீங்க உங்க பக்தர்களை நல்ல ஆசீர்வாதம் பண்ணுங்க. நான் கொஞ்சம் உள்ள போயிட்டு வந்தேன். சாமி, உங்க உண்மையான சிசியர்கள் வந்திருக்காங்க பாருங்க. என்னடா இது? உங்க மகிமையை கேள்விப்பட்டு உங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கணும்னு வந்திருக்காங்க. நமஸ்காரம் சாமி. மோட்சம் பிறக்கட்டும். சாமி, இந்த மலர் படுக்கையில அமர்ந்து எங்களை எல்லாம் ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. ஆமா சாமி. செஞ்சுட்டா போச்சு. அப்படிலாம் சொல்லக்கூடாது. கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தேன்னு சொல்லிருக்கீங்க. உட்காருங்க. ஐயோ, நான் மாட்டேன். வாங்க. ஐயோ, நான் மாட்டேன். ஐயோ, முத்திரை பதிச்சுட்டார்களே.